குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போக்கன் அரபிக்கில் முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? முதல் சென்டென்ஸ் ஒரு ஆள்கிட்ட கடன் கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை திரும்பி கேட்குறாரு. சரியா? கடன் கொடுத்த ஆள்கிட்ட பணத்தை திருப்பி கேட்குறாரு. எப்படின்னா, ஏன் பணத்தை தா, என்னுடைய பணத்தை தான்னு கேட்குறாரு. அது எப்படி கேட்பார் அரபிக்கில்? சரியா? கிவ் மீ மை மணி, மேரா பைசா தேவ், மேரா பைசா தேவ், கிவ் மீ மை மணி, ஏன் பணத்தை தா. இது எப்படி அரபிக்கில் கேட்பார்? சரியா? ஆத்தினி ஃபுலூசி, ஆத்தினி ஃபுலூசி. சரியா? ஆத்தினி கிவ் மீ. சரியா? ஆத்தினி அந்த லாஸ்ட்டில் அவருடைய யா தான் மீ. அப்போ ஆத்தினின்னு சொன்னால் கிவ் மீ, ஃபுலூஸுன்னா மணி, ஃபுலூசின்னு சொன்னால் மை மணி. சரியா? அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய யா தான் மை. சரியா? அப்போ ஆத்தினி ஃபுலூசின்னு சொன்னால் கிவ் மீ மை மணி, கிவ் மீ மை மணி. ஆத்தினி கிவ் மீ, ஃபுலூசி மை மணி. கரெக்டாக வருது. கிவ் மீ மை மணி, ஆத்தினி ஃபுலூசி. சரியா? மேரா பைசா தேவ், ஏன் பணத்தை தா. சரியா? ஓகே. அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவர் நாளைக்கு உன் பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? நாளை உன் பணத்தை நான் தருவேன். ஐ வில் கிவ் யுவர் மணி டுமாரோ, ஐ வில் கிவ் யுவர் மணி டுமாரோ. கல் ஆப்கா பைசா தே தூங்கா, கல் ஆப்கா பைசா தே தூங்கா, ஐ வில் கிவ் யுவர் மணி டுமாரோ. நாளை உன் பணத்தை நான் தருவேன். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா? நாளை உன் பணத்தை நான் தருவேன், ஐ வில் கிவ் யுவர் மணி டுமாரோ. கல் ஆப்கா பைசா தே தூங்கா. சரியா? சாத்திக். சரியா? சாத்திக், அதான் அந்த சாத்திக்கில் ஐ வில் கிவ் யூ, இவ்வளவு மீனிங் இருக்குது அதில். சரியா? சாத்திக். சரியா? சாத்திக் அந்த ஃபஸ்ட்டில் அவருடைய சீன் தான் அதை ஃப்யூச்சர் டென்ஸாக மாற்றுறது. சரி, அப்போ சாத்துனா ஐ வில் கிவ், சாத்திக்னா ஐ வில் கிவ் யூ. அப்போ சாத்திக் ஐ வில் கிவ் யூ. ஃபுலூசக், நம்ம இதுக்கு முன்னால் ஃபுலூசின்னு சொன்னால் மை மணின்னு பார்த்தோம். இப்போ இதில் என்னென்னா ஃபுலூசக், ஃபுலூசிக். சரியா? ஃபுலூசிக், ஃபுலூஸ்னா மணி, ஃபுலூசிக்னு சொன்னால் யுவர் மணி. புக்ரா டுமாரோ. சரியா? சாத்திக் ஐ வில் கிவ் யூ, ஃபுலூசிக் யுவர் மணி, புக்ரா டுமாரோ. அப்போ சேர்த்தும்போது சாத்திக் ஃபுலூசிக் புக்ரான்னு சொன்னால் நாளை உன் பணத்தை நான் தருவேன். சரியா? ஐ வில் கிவ் யுவர் மணி டுமாரோ, ஐ வில் கிவ் யுவர் மணி டுமாரோ. சரியா? கல் ஆப்கா பைசா தே தூங்கா, கல் ஆப்கா பைசா தே தூங்கா. கரெக்டாக? சாத்திக் ஃபுலூசிக் புக்ரா. சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் நம்ம ஒரு அரபிக் மொழி ரொம்ப சுலபமான மொழின்னு சொல்கிறோம். சரியா? அரபி சுலபமான மொழி. அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். சரியா? अरबिक इस एन ईजी लैंग्वेज, अरबी आसान भाषा है, अरबी आसान भाषा है. अरबिक इस एन ईजी लैंग्वेज, अरबी सुलभமான மொழி. இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது? சரியா? அல் லுகா அல் அரபியா சஹலா, அல் லுகா அல் அரபியா சஹலா. சரியா? அல் லுகா லாங்குவேஜ், அல் அரபியா அரபிக், சஹலா ஈஸி. சரியா? புரிஞ்சுதா? அல் லுகா லாங்குவேஜ், அல் அரபியா அரபிக், சகல ஈஸி. இப்போ சேர்த்தும்போது அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். சரியா? அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். சரி, அந்த இஸ் ஆன்லாம் நம்ம தான் சேர்த்துக்கணும். அரபிக்கில் நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்த அரபிக்கில் ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்ம தான் சேர்த்துக்கணும். சரியா? அப்போ அரபிக் படி பார்த்தா அல்லுகா லாங்குவேஜ், அல் அரபியா அரபிக், சகல ஈஸி. சரியா? இதை நம்ம சொல்லும்போது அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ், அரபிக் ஆசான் பாஷாக. சரியா? அரபி சுலபமான மொழி. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தல என்ன சொல்ல போனோம்னா, அரபி கற்பதற்கு, அரபி படிக்கிறதுக்கு சுலபமான மொழின்னு சொல்லணும். சரியா? அரபி படிக்கிறதுக்கு சுலபமான மொழி. சரியா? அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ் டு லேர்न. சரியா? அரபிक इस अन ईजी लैंग्वेज टू लर्न, अरबी सीखने के लिए आसान भाषा है, अरबी सीखने के लिए आसान भाषा है. சரியா? அரபி கற்பதற்கு சுலபமான மொழி, அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ் டு லேர்ன். சரியா? இதை எப்படி அரபிக்கில் சொல்கிறது? அல் லுகா அல் அரபியா சகல லீ தாளம். சரியா? அல் லுகா அல் அரபியா சகல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரியா? அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். சரியா? இதுக்கு அடுத்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? டூ லேண்ட்குள்ள அரபிக் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறோம். டூ லேண்ட்க்கு என்னது? லீ தாளம். சரியா? லீ தாளம். அப்போ அரபிக் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ் டூ லேண்ட். கரெக்டாக வருது. லீ தாளம்ங்கிற வேர்டை லாஸ்ட்டில் போட்டுருங்க. சரியா? அப்போ அல் லுகா அல் அரபியா சகல லீ தாளம். சரியா? अरबिक इस एन ईजी लैंग्वेज टू लर्न, अरबी आसान सीखने के लिए आसान भाषा है. ஏன்னா அரபி கற்பதற்கு சுலபமான மொழி. இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்னா, நான் சில இடத்துல
2 ஏ போட்டிருப்பேன், சில இடத்துல 2 இ போட்டிருப்பேன் இங்கிலீஷில். சரியா? அப்போ வந்து நீங்கள் வந்து இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போட்டிருக்குன்னு தப்பாக நினச்சிடாங்க. சரியா? அது வந்து அந்த நம்ம ரீட் பண்ணும்போது அந்த சத்தம் வந்து கொஞ்சம் நீளமாக வரணுங்காக நான் அப்படி போட்டிருப்பேன். சரியா? இப்போ இதிலே பாருங்கள், அல் லுகா அல் அரபி சகல லி தாளம்னு நான் சொல்கிறேன். அதில் தான் நான் 2 ஏ போட்டிருக்கேன் பாருங்கள். லி LITH AALAM. அதில் 2 ஏ எதுக்காக நான் போட்டிருக்கோம்னா லி தாளம்னு நீங்கள் படிக்கணுங்கிறாங்க. சரியா? இல்லைனா எப்படி படிச்சிருவீங்க, ஒரு ஏ மட்டும் போட்டால் லி தலம்னு படிச்சிருவீங்க. அதுக்காக தான் அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் நீளமாக வரணுங்கிறதுக்காக தான், அந்த சத்தம் நீளமாக வரணுங்கிறதுக்காக தான் டபுள் ஏ போட்டிருப்பேன். அதை புரிஞ்சுக்கோங்க. ரீடு பண்ணுறது அந்த மாதிரி சத்தத்தை நீட்டி ரீடு பண்ணுங்கள். சரியா? அதே போல் பாருங்கள், இப்போ ஹிந்தியில் நான் கீழே போட்டிருப்பேன் பாருங்கள். சரியா? ஹிந்தியில் வந்து ஆசான் பாஷான்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அரபிக்கு சிக்னே கேலே ஆசான் பாஷான்னு போட்டிருக்கேன். அப்போ என்னென்னா அதில் 2 ஏ போட்டிருக்கேன் பாருங்கள் தொடக்கத்தில். சரியா? என்னென்னா அதுவும் இதே போல் தான், அந்த சத்தம் வந்து ஆசான்னு வரணும். இல்லைனா நீங்கள் அசன்னு படிச்சிருவீங்க. சரியா? ASAN போட்டால் அசன் பாஷான்னு படிச்சிருவீங்க. ஆசான் பாஷாக, அதுக்கு தான் 2 ஏ போட்டிருப்பேன். அதே போல் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்ததில் அதான் அல் லுகா அல் அரபிய சகலங்கிறதுக்கு நான் அதில் தான் அதுவும் இது போட்டிருப்பேன் பாருங்கள். ஆசான்னு போட்டிருப்பேன் பாருங்கள். சரியா? அரபிக் ஆசான் பாஷா ஹை. சரியா? அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்துலையாவது 2 ஏயோ 2 ஈயோ 2 ஐயோ 2 ஒய் ஏதாவது வந்துன்னா அந்த சத்தத்தை வந்து கொஞ்சம் நீட்டி ரீட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. அதுபோல் என்னென்னா எப்போவுமே நான் வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதை சிமிலர் பண்ணி நீங்கள் வேறு அந்த ஏதாவது ஒரு வேர்டை அதில் எடுத்துகிட்டு வேறு ஒரு வேர்டை போட்டு வேறு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இதில் ஃபஸ்ட்டில் என்ன சென்டென்ஸ் சொல்லணும் தெரியுமா? ஆத்னி ஃபுலூசின்னு சொன்னேன். சரியா? ஆத்னி ஃபுலூசி கிவ் மீ மை மணின்னு சொன்னேன். அப்படி தானே? நீங்கள் அந்த ஃபுலூசிங்கிறத எடுத்துகிட்டு அதில் வேறு ஏதோ ஒரு வேர்டை போட்டு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்களாம். உதாரணத்துக்கு ஒரு ஆத்னி மோய் கிவ் மீ வாட்டர், ஆத்னி கிதாப் கிவ் மீ புக், ஆத்னி ஷாய் கிவ் மீ டீ. அந்த மாதிரி யாராவது ஒரு வேர்டை சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு உருவாக்கி பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறையா கிடைக்கும். சரியா? ஓகே. நம்ம இப்போ வந்து பார்த்தது என்னென்னா அரபிக் இஸ் அண்ட் ஈஸி லாங்குவேஜ் டு லேர்ன் பார்த்தோம். சரியா? அரபிக் சிக்னேக்கலி ஆசான் பாஷாக. சரி, அடுத்தால வாங்க. அடுத்தால என்னென்னா அடுத்தால சென்டென்ஸ் வந்து என்னென்னா எனக்கு கார் சாவிதான்னு கேட்குறோம். எப்படி? சரியா? எனக்கு கார் சாவிதா, கிவ் மீ தி கார் கீ. கிவ் மீ தி கார் கீ, முझे गाड़ी का चाबी देव, मुझे गाड़ी का चाबी देव. சரியா? கிவ் மீ தி கார் கீ, எனக்கு கார் சாவி தான். இதுலேயும் கவனிங்க, அந்த லாஸ்ட்டில் முझे गाड़ी का சாபி நான் 2 ஏ போட்டிருக்கேன் பாருங்கள். சாபி. சரியா? சாபி அதான் இந்த நீளமாக சத்தம் வரணும், சாபின்னு வரணும். இல்லைனா ஒரு ஏ போட்டால் நீங்கள் சபின்னு படிச்சிருவீங்க. அதனால தான் 2 ஏ போட்டிருக்கேன், சாபி. அப்போ முझे गाड़ी का चाबी देव. சரியா? அப்போ 2 ஏ 2 இ இப்படி ஏதாவது வரதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரேடிங் வந்து சத்தத்தை கூட்டி ரேட் பண்ணணும். சரி, அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு கார் சாவிதா, கிவ் மீ தி கார் கீ, முझे गाड़ी का चाबी देव. இதுக்கு என்ன அரபிக்? ஆத்னி அல் மிஃப்தா அல் மிஃப்தா. சரியா? ஆத்னி அல் மிஃப்தா அல் சையாரா, ஆத்னி அல் மிஃப்தா அல் சையாரா. சரி, ஆத்னி கிவ் மீ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம். சரி, ஆத்னி கிவ் மீ அல் மிஃப்தா கீ. சரியா? அல் சையாரா தி கார். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு கிவ் மீ தி கார் கீ கரெக்டாக வருது. முझे गाड़ी का चाबी देव, எனக்கு கார் சாவி தான். கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம கேட்குறோம் என்னென்னா ஏன் வேலை முடிஞ்சுதா இல்லையா? ஏன் வேலை முடிஞ்சுதா? ஏதோ ஒரு ஜாப் ஒரு வேலை கொடுத்துருக்கோம். சரியா? ஏதோ ஒரு வேலை, ஒரு டெய்லர் ஷாப்பில் ஒரு துணி தைக்க கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்ம அப்படி தானே கேட்போம், ஏன் வேலை முடிஞ்சுதா இல்லையா? சரியா? ஏன் வேலை முடிஞ்சுதா இல்லையா? இஸ் மை ஜாப் ஃபினிஷ்ட் ஆர் நாட், இஸ் மை ஜாப் ஃபினிஷ்ட் ஆர் நாட். சரியா? மேரா காம் கலாஸ் ஹுவா யா நஹி, மேரா காம் கலாஸ் ஹுவா யா நஹி, இஸ் மை ஜாப் ஃபினிஷ்ட் ஆர் நாட். ஏன் வேலை முடிஞ்சுதா இல்லையா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா? ஷுகிலி கலாஸ் வேலை, ஷுகிலி கலாஸ் வேலை, ஷுகிலி மை ஒர்க் கலாஸ் ஃபினிஷ்ட் வேலை ஆர் நாட். சரியா? ஷுகிலி மை ஒர்க். சரியா? இல்லைனா மை ஜாப் கலாஸ் ஃபினிஷ்ட் வேலை ஆர் நாட். அப்போ சொல்லும்போது இஸ் மை ஜாப் ஃபினிஷ்ட் ஆர் நாட், நேரா காம் கலாஸ் ஹுவா யா நஹி, என் வேலை முடிஞ்சுதா இல்லையா? கரெக்டாக வருது. சரியா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் நண்பனை நான் என் நண்பனை பார்த்தேன்னு சொல்லணும். சரியா? நான் என் நண்பனை பார்த்தேன். ஐ சா மை ஃப்ரெண்ட், மே அப்னா दोस्त को देखा, மே அப்னா दोस्त को देखा. சரியா? மே அப்னா दोस्त को देखा, ஐ சா மை ஃப்ரெண்ட், நான் என் நண்பனை பார்த்தேன். இதுக்கு என்ன அரபிக்? ஆனா ஷுஃப்த் சத்திகி, ஆனா ஷுஃப்த் சத்திகி. சரியா? ஆனா ஐ ஷுஃப்த் சா சத்திகி மை ஃப்ரெண்ட்.
அப்போ சேச்சும்போது ஐ சா மை ஃப்ரெண்ட் கரெக்டாக வருது சரி. ஆனால் ஷுஃப்த்து சத்திக்கு, ஆனால் ஐ ஷுஃப்த்து சா சத்திக்கு மை ஃப்ரெண்ட், சத்திக்குனா ஃப்ரெண்ட், சத்திக்குனா மை ஃப்ரெண்ட் சரியா. அப்போ ஐ சா மை ஃப்ரெண்ட் கரெக்டாக வருது சரியா. மேனே அப்னா தோஸ்துக்கு தேக்கா, நான் என் நண்பனை பார்த்தேன் சரியா. ஓகே, இப்போ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி சொல்கிறோம்னா, நான் என் நண்பனை 1 மாதம் முன்னால் பார்த்தேன்னு சொல்லணும் சரியா. நான் என் நண்பனை 1 மாதம் முன்பு பார்த்தேன். ஐ சா மை ஃப்ரெண்ட் எ மந்த் அகோ சரியா. ஐ சா மை ஃப்ரெண்ட் எ மந்த் अगो சரியா. मैंने अपना दोस्त को 1 महीना पहला देखा. मैंने अपना दोस्त को 1 महीना पहला देखा. ஐ சா மை ஃப்ரெண்ட் எ மந்த் अगो சரியா. நான் என் நண்பனை 1 மாதம் முன்பு பார்த்தேன். இதுக்கு என்ன அரபி? அது இதில் வந்து நம்ம இப்போ இதில் நம்மகிட்ட என்ன இருக்குது கரெக்டாக இருக்குது. ஆனால் ஷுஃப்த் சத்தின்னு சொன்னால் ஐ சா மை ஃப்ரெண்ட். அப்போ ஏ மந்த் அகோவுக்கு தான் நம்ம ஒரு அந்த சென்டென்ஸ் சேர்க்கணும் அரபிக். ஏ மந்த் அகோவுக்கு என்னது? கப்பல் ஷார், கப்பல் ஷார். அப்போ ஆனால் ஷுஃப்த் சத்திக்கு கப்பல் ஷார் சரியா. ஆனால் ஷுஃப்த் சத்திக்கு கப்பல் ஷார். ஆனால் ஐ ஷுஃப்த் சா சத்திக்கு மை ஃப்ரெண்ட், கப்பல் பிஃபோர், ஷார் மை மந்த். அதுமாதிரி சேர் சொல்லும்போது ஐ சா மை ஃப்ரெண்ட் எ மந்த் அகோ கரெக்டாக வருது. मैंने अपना दोस्त को 1 महीना पहला देखा. நான் என் நண்பனை 1 மாதம் முன்பு பார்த்தேன் கரெக்டாக. ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம்னா, நான் ஒரு கார் வாங்கினேன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? நான் ஒரு கார் வாங்கினேன். ஐ பாட் எ கார். मैंने एक गाड़ी खरीदा. मैंने एक गाड़ी खरीदा சரியா. मैंने एक गाड़ी खरीदा. ஐ பாட் எ கார். நான் ஒரு கார் வாங்கினேன். இதுக்கு என்ன அரபி? इश्तरीत सैयारा. इश्तरीत सैयारा சரியா. इश्तरीत ஐ பாட், सैयारा या कार, सैयारा कार अவ்வளோதான். इश्तरीत सैयारा சரியா. इश्तरीत ஐ பாட், सैयारा कार. அப்போ சரி தும்ப ஐ பாட் எ கார். मैंने एक गाड़ी खरीदा சரியா. நான் ஒரு கார் வாங்கினேன் கரெக்டாக. சரி, நான் ஒரு புது கார் வாங்கினேன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சரியா. நான் ஒரு புது கார் வாங்கினேன். ஐ பாட் எ நியூ கார். मैंने एक नया गाड़ी खरीदा சரியா. நான் ஒரு புது கார் வாங்கினேன். இதுக்கு என்ன அரபி? அப்போ ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது நான் ஒரு கார் வாங்கினேன். இப்போ இதில் புதுசுங்கிறதுக்கு உள்ளது அரபிக்கு மட்டும் தான் சேர்க்கணும். எங்கே சேர்க்கணும்? சென்டென்ஸில் லாஸ்ட்டில். எஸ்தரீத் சையாரா நம்மகிட்ட இருக்குது. அப்போ நியூக்கு என்ன அரபிக்? ஜதீதா. ஜதீதா ஜதீத் தான் புதுசுக்கு, புது நியூங்கிறது ஜதீத் தான். ஆனால் இது என்னென்னா சையாராங்கிறது ஃபெமினின் வேர்டு, அதனால் நான் ஜதீதான்னு போடுறேன் சரியா. அது ஏற்கனவே நான் 1-2 தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சையாரா அதாவது ஃபெமினின் வேர்டு மஸ்குலின் வேர்டுன்னா என்னென்னு சரியா. ஓகே, நம்ம அதை இடத்தால பார்க்கலாம். இப்போ இஷ்தரீத் சையாரா ஜதீதா சரியா. இஷ்தரீத் சையாரா ஜதீதா. இஷ்தரீத் ஐ பாட் சையாரா கார் ஜதீதா நியூ. அப்போ சேர்த்து சொல்லும்போது நான் ஒரு புது கார் வாங்கினேன். ஐ பாட் எ நியூ கார். मैंने एक नया गाड़ी खरीदा சரியா. ஓகே, புரிஞ்சுதா? இஷ்தரீத் சையாரா ஜதீதா. ஓகே, அடுத்தால பாருங்கள். இப்போ வந்து பார்த்து வந்து பாஸ்ட் டென்ஸ் சரியா. இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், அதான் ஐ பாட்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்னா ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்கலாம் சரியா. நான் ஏதாவது ஒரு பொருளை சொல்லி வாங்குவேன்னு சொல்லுவோமே சரியா. அதான் ஐ பாட்டை இப்போ ஐ வில் பைன்னு மாற்றி நம்ம ஒரு சென்டென்ஸ் அமைக்கலாம் சரியா. ஐ வில் பை அதுக்கு என்னது? அப்போ இஸ்திரீத்துன்னு சொன்னால் ஐ பாட். இப்போ சாஸ்திரின்னு சொன்னால் ஐ வில் பை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டில் ஒரு சீன் எடுத்து சேர்த்துருக்கோம். அதே போல் லாஸ்ட்டில் உள்ள இத்தூர் எடுத்துட்டோம் பாஸ்ட் டென்ஸுக்குள்ளாத சரியா. அப்போ என்ன சொல்கிறோம்? சாஸ்திரி ஒரு கிதாப்னு போடுங்களா சரியா. சாஸ்திரி கிதாப். ஐ வில் பை எ புக். நான் ஒரு புத்தகம் வாங்குவேன். மே கிதாப் கரிதூங்கா. மே கிதாப் கரிதூங்கா சரியா. ஐ வில் பை எ புக். நான் ஒரு புத்தகம் வாங்குவேன். இதுக்கு என்ன அரபி? சாஸ்திரி கிதாப். சாஸ்திரி கிதாப் சரியா. அதான் சாஸ்திரி ஐ வில் பை கிதாப் புக். ஐ வில் பை எ புக் கரெக்டாக வருது. மே எக் புக் கரிதூங்கா. நான் ஒரு புத்தகம் வாங்குவேன் சரியா. சரி, சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, இது கூட இன்னொரு சென்டென்ஸ் சேர்ப்போம் சரியா. இது கூட இன்னொரு 2 வேர்டு சேர்த்து எப்படி சொல்ல போகிறோம்னா, நான் அரபி படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் வாங்குவேன்னு சொல்லணும் சரியா. நான் அரபி படிப்பதற்கு ஒரு புத்தகம் வாங்குவேன். ஐ வில் பை எ புக் டு லேர்ன் அரபிக் சரியா. ஐ வில் பை எ புக் டு லேர்ன் அரபிக் சரியா. मैं अरबी सीखने के लिए एक किताब खरीदूँगा. मैं अरबी सीखने के लिए एक किताब खरीदूँगा. ओके, आई विल बाई ए बुक टू लर्न अरबिक சரியா. நான் அரபி படிக்க ஒரு புத்தகம் வாங்குவேன். அப்போ சாஸ்திரி கிதாப் நம்மகிட்ட இருக்குது. ஐ வில் பை எ புக். இப்போ டு லேர்ன் தான் நம்ம சேர்க்கணும். டு லேர்ன் அரபிக் சரியா. டு லேர்ன் அரபிக் சேர்க்கணும் சரியா. டு லேர்ன் அரபிக் என்னது? டு லேர்னுக்கு லீ தாளம்னா டு லேர்ன், அரபின்னா அரபிக். அப்போ டு லேர்ன் அரபிங்கிறது லீ தாளம் அரபி சரியா. சாஸ்திரி கிதாப் லீ தாளம் அரபி.
शास्त्री किताब ली तालम अरबी நான் அரபி படிக்க ஒரு புக்கு வாங்குவேன் ஐ வில் பை எ புக் டு லேர்ன் அரபிக் मैं अरबी सीखने के लिए एक किताब खरीदूंगा கரெக்டா சரியா ஓகே சரி ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் சரியா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதி நாளைக்கு பார்க்கலாம் சரியா பாய்